ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில மாதத்துக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தை போகும்போது இந்த வால்வ் ரேடியோ ஒன்று நம்ம அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதோடைய ப்ளைவுடு, அதோடைய பாடிலாம் ரொம்பவே டேமேஜாக இருந்ததுங்க. ஸோ அந்த டேமேஜான கண்டிஷனில் தான் நம்ம அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த மாடல் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வால்வ் ரேடியோ இல்லையே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ரிஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக நம்ம போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த கண்டிஷனில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதோடைய ப்ளைவுடு, மேலே இருக்க அந்த டாப்பில் இருக்க வுட்டு, சைடில் இருக்க வுட்டெல்லாம் தனித்தனியாக தான் நம்ம கொண்டு வந்தோம். நம்ம இது வரைக்கும் பிலிப்ஸு, மர்பி அந்த மாதிரி ரேடியோலாம் நம்ம ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரேடியோ நம்ம ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிஷன் ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இதை ரெடி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர்லாம் பாருங்கள். நான் இந்த வேல்வ்ஸ்லாம் அப்படியே இருக்குது, எதுவும் மிஸ் ஆகலை. ஆனால் ஆன் கண்டிஷனில் சவுண்டு கூட எதுவுமே வரலைங்க. இதில் இந்த ப்ளைவுடெல்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு அப்படியே ஆடி போயிருக்கு பாருங்கள். அப்படியே உறிஞ்சி தனித்தனியாக வருது. ஸோ இது நமக்கு ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணுறது. ஸோ நம்ம முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக. வேல்வ்ஸ்லாம் ஒரு சில வேல்வ்ஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே டிஸ்அசெம்பிள் பண்ணிக்கலாம். இது ஒரு மேஜிக் வால்வு. ஸோ மேஜிக் வால்வுமே பார்த்திங்கன்னா அந்த லைன் எல்லாம் விட்டுருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக டிஸ்அசெம்பிள் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வுட்டெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸெல்லாம் ரொம்பவே ஆடுது. ஸோ அப்படியே வச்சா கண்டிப்பாக உடஞ்சிரும். நம்மளே இது ரொம்ப பக்குவமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த யூனிட்டை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணாச்சுங்க. ஸோ ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன ஸ்பேரெல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிரில்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் தான். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்பேராக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால அந்த வால்வு பேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு போயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா துரும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வால்வு பேஸ் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. இந்த டியூனிங் கயிறு கட் ஆகலைங்க. ஸோ இது கட் ஆச்சுன்னா இது மாட்டுறது ரொம்ப கஷ்டம். நல்ல கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க தான் அந்த டியூனிங் ரோப் கரெக்டாக மாட்டுவாங்க. ஸோ அது கட் ஆகாமல் இருக்குது. அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த வுட்டெல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. வுட்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப நம்ம பக்குவமாக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷை கொஞ்சம் அழுத்தி போட்டதுமே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த க்ரில்லு ஓட்ட விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ரொம்ப நம்ம பார்த்து தான் பண்ணுறோம். இப்போ இந்த பிரிஞ்சு போயிருக்க அந்த வுட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த வுட்டுக்கு நடுவிலலாம் இந்த ஹீட்டெக்ஸ் பேஸ்ட்டு. ஹீட்டெக்ஸ் ரொம்ப நல்லா ஒட்டுங்க. மரத்துக்கு ஸ்பெஷலு. ஸோ வுட்டில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே ஹீட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அப்படியே பாண்டிங் இருக்கும், நல்லா பிடிச்சிக்கும். ஸோ என்ன ஒன்றுனா நல்லா காய வச்சுட்டு அதை ஒட்டணுங்க. ஈரமாக அப்படியே ஒட்டிடக்கூடாது. ஸோ சில வேல்வ்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை மாற்றி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது நாய்ஸ் ஆச்சுலாம் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இதில் ஒரு வால்வ்ஸ் போயிடுச்சுங்க. அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வேல்வ்ஸ் போயிடுச்சு, ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வேல்வ்ஸ் மாற்றி போட்டிருக்குறோம். மாற்றி போட்டோன்னே க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சவுண்டு எதுவும் வரலைங்க, நாய்ஸ் எதுவும் வரல. ஸோ இந்த க்ளோ ஆக ஆரம்பித்ததுமே நம்மளுக்கு மனசு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த எஸ்ஆர் பேஸ்ட் நம்ம எல்லா வுட்டுக்குமே சைடில் இருக்க அந்த வுட்டுக்கெலாம் ஃபுல்லாக போட்டுடலாம். எப்படி மரம் பிரிஞ்சு போயிருக்கு பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப பழைய ரேடியோன்னு நினைக்கிறேன் இது.
ஸோ இதோடைய பிராண்டை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். காப் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து டீட்டெயில் எதுவுமே இல்லைங்க. இதோடைய டீட்டெயில் வந்து எதுவுமே வந்து நெட்டில் எதுவுமே இல்லை. எந்த வருஷம் மாடலு, ஸோ என்ன மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி எதுவும் சரியாக நமக்கு தெரியல. ஸோ நம்ம ரெடி பண்ணால் போதுமே அப்படின்ட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சைட்லலாம் வந்து கொஞ்சம் இதுக்கு மேலே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போட்டு நம்ம அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா இதுக்கு மேலே வந்து இந்த தண்ணி அந்த மாதிரி எதுவும் போனாலும் வந்து ஓரளவுக்கு தாங்கும். இந்த கிரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மரம் பிரிஞ்சு லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபெவிகால் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். கைஸ், இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ ஏன்னா இது வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணி அப்படியே வச்சு வீடியோவாக எடுத்திருக்கேன். வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வீடியோ வந்துடுச்சு. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுருக்கி சிம்பிளாக வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சைடு பேஸெல்லாம் வந்து நம்ம க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி காய வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பேஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து இந்த ரேடியோவுடைய ஒரு உருவம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ தான் வந்திருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க க்ரில்லுக்காக நான் வந்து இந்த பேக்கில் இருக்க ஒரு கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். அதான் அந்த கோணி மாதிரி இருக்கும்ல. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் க்ரில்லுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பழசு வந்து ப்ரெஷ்ஷு போட்டோடனே கிழிஞ்சு போச்சு, ரொம்பவே மக்கி போயிருந்தது. ஸோ அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கர் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த துணி, இந்த கோணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கோணி கிளாத்து, இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே வைக்கலாம். வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் ஓகே தான் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். ஸ்பீக்கர் சவுண்டுமே வந்து ஈஸியாக வெளியே கேட்கும். மற்ற எந்த கிளாத் வச்சாலுமே சரியாக அதில் வந்து நல்லா இல்லைங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் இந்த பேக்கில் இருக்க மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா இருந்ததுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சைடில் இருக்க வுட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உருவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த சின்ன கேப்பு, சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அடைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த உட்பட்டின்னு ஒன்று விற்கிது. அந்த வுட்டில் இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது. ஸோ இந்த உட்பட்டி வாங்கி நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி அந்த சின்ன ஓட்டைகளெல்லாம் வந்து நம்ம அடைக்க போகிறோம். ஸோ சேம் கலர் மாதிரி கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு கலர் வந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து நான் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரேடியோவுமே வந்து ப்ரௌன் கலர் தான், அதனால் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த கலர் தான் வந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளைவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கிறோம். அதனால் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த பட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்சோன்னுமே வந்து எமரி ஷீட் போட்டு லைட்டாக தேய்க்கணுங்க. ஸோ கொஞ்சம் டர்பன் எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிரில்லெல்லாம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அந்த பழைய பேஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி திட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் போயிடும். அதனால் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சிங்க. ஷூட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஸோ அதனால் பார்த்து தான் இதை வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மேலே மைக்கா ஓட்டுறதுக்கு நம்ம வந்து இது மைக்கா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ மைக்கா வந்து நம்ம சைஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ பழைய ப்ளைவுட் வந்து மேலே வச்சு மேலே இருக்கிற டாப் லேயரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. ஸோ ஒட்டும் போது லைட்டாக சுரண்டிட்டு அந்த மைக்கா ஒட்டும் போது தான் நல்லா பிடிக்கும், இல்லைனா வந்து உறிஞ்சி வர வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்ஆர் பேஸ்ட் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணுங்க. இந்த பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். நீங்கள் அப்படியே ஈரமாக தூக்கி ஒட்டினீங்கன்னா பபுள்ஸ் வந்துடும். ஸோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே அட்டம்ப்ட்டு தான், ஏன்னா வச்சவொடனே வந்து நல்லா ஒட்டிக்கும். மறுபடியும் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நிறைய இந்த கொஞ்சம் மர வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சுருக்கிறோம். அதனால் வந்து இது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தெரியல. ஸோ ஓகேவாக இருந்தது. இப்போ அந்த ரேடியோவை பாட வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் எட்ஜஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கரெக்டாக மைக்கா ஒட்டியாச்சு.
ஒட்டிட்டு நம்ம வந்து டேப் போட்டு விட்டுட்டோம். ஸோ நல்லா ஒரு நாள் காயட்டும். இப்போ இதில் வந்து சில ஸ்பேர்ஸ்லாம் வந்து மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லைட் வந்து நான் மாற்றிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ரில்லுக்கு வந்து ஒரு லைட் வரும் பார்த்தீங்களா. ஸோ ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க் ஆனதுமே வந்து ஃபீஸ் போயிடுச்சுங்க. ஒரு செகண்ட் வந்தது, அதுக்கப்புறம் ஃபீஸ் போயிடுச்சு. ஸோ வேறு ஏதோ இதில் ஃபால்ட் இருக்குது, அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ யூனிட்டை வந்து ரேடியோக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ரேடியோ வந்து பாட வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதுக்கான ஸ்பேர்ஸு, சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டு ட்ரை பண்ணி, ஸோ இதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோ உருவாகிறதுக்கு லேட் ஆகுது. இதுக்கு வந்து இந்த டியூனிங் நாபு, அதுக்கப்புறமா உள்ள சில ஸ்பேர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை வந்து பார்ட் 2 நம்ம மேக் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே வந்து பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.